திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ. திருச்சிற்றம்பலம். திருமந்திரம் 10ஆம் திருமுறை திருமூலர் அருளியது. பாடலும் விளக்கமும். பாடல் எண் 781 முதல் 790 வரை. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். எண் 781. கருதும் இருபத்திற்கானாராகும் கருதிய ஐந்தில் காண்பது மூன்றாம் கருதும் 20 காணில் கருதும் 2 காட்டலும் ஆமே. இப்படி அறிவினால் தச நாடி தச வாயு என்றிருக்கும் 20ஐயும் கண்டுணர்ந்தால் 6 ஆதாரங்களில் விளங்கும் தெய்வங்களின் காட்சி கிடைக்கும். 5 அமைந்திருக்கும் பஞ்சபூத தத்துவங்கள் எல்லாம் 3 மண்டலங்களாகி இருப்பதை கண்டறியலாம். இவ்வாறு உடம்பில் நின்ற தத்துவங்களில் 20இல் 6 ஆதாரங்களையும் கண்டறிந்து கருத்துடன் இத்தவ யோகத்தில் இருந்து வந்தால் அகரம் உகரம் என்ற 2ம் அறிவும் உணர்வாக நின்று காட்டிக் கொடுக்கும். பாடல் எண் 782. காட்டலுமாகும் கலந்திருபத்தேழில் காட்டலுமாகும் கலந்தெழும் ஒன்றினால் காட்டலுமாகும் கலந்திருபத்தெட்டு காட்டலுமாகும் கலந்த 2. சுழுமுனையில் ஒன்றி தவம் புரியும் யோகி 27 நட்சத்திரங்களையும் தன்னுள் கலந்து நிற்பதை காட்டவும் முடியும். தன்னுள் கலந்து நின்று எழும் சூரியன் ஒன்றிலேயே 5 3 என்றிருக்கும் 28 தத்துவங்களையும் அவரால் அழகு காட்ட இயலும். ஒன்றான மெய்ப்பொருளில் உள்ள 10ஆம் வாசல் வழி உட்புகுந்து சோதி ஒளியில் சேர்ந்து தியானிப்பவரே அதை வெளியாக காட்டவும் முடியும். பாடல் எண் 783. 2 5 2 3 8க்கும் பாரஞ்சி நின்ற பகை 10 நாளாகும் வாரம் செய்கின்ற வகையார் அஞ்சாமையில் ஓரஞ்சோடொன்றொன்றென 1 நாளே. அந்த 5 10ஆம் வாசல் உள் இருந்தே 5 பூதங்களும் 6 ஆதாரங்களும் 8 அகாரமும் இயக்கிக் கொண்டுள்ளது. இத்தவயோக சாதனையினால் உலகமே அஞ்சும் வாதம் பித்தம் சிலேத்துமம் என்று உடலில் பகையாக நின்றவை எல்லாம் 10 நாளில் வெளியேறும். இவ்வாறு தவயோகத்தில் நின்று அன்பு செய்கின்றவர்க்கு 30 நாளும் 7 நாட்களுக்கு சமமாகும். உலகியலில் துன்பப்படுபவர்களுக்கு நாட்கள் மாதம் வருடம் என நீண்டு கொண்டே இருக்கும். தவ யோகிகளுக்கு நீண்ட காலமும் குறுகிய காலமாக சுருங்கி ஆயுள் பெருகும். 6 × 5 30 5 + 1 + 1 7. பாடல் எண் 784. ஒன்றிய நாள்கள் ஒரு 31 கன்றிய நாளும் கருத்துற 3 சென்றுயிர் 4 சேரவே நின்றிடின் மன்றியல் பாகு மனையில் 2. இப்படி மெய்ப்பொருளில் ஒன்றி இருந்து தவம் செய்யும் நாட்கள் 31 அது அவர்க்கு கழிந்த நாட்கள் 3 ஆகும். அறிவு உணர்வு நினைவு என்ற 3ஐயும் கருத்துடன் ஒன்றாக்கி வாசியை நடத்தும் போது 4 அங்குலம் சென்ற உயிர் 8 அகாரத்தில் சேர்ந்து நின்றிடும். அது உலக இயல்பில் 1 மாத காலமானால் இத்தவ யோகத்தில் இருப்பவர்க்கு 2 நாட்களே ஆகும். இவ்வாறு இருந்தே உடலில் நின்ற அகர உகரத்தை கண்டு வாசியினால் உயிர் வளர்த்து சோதி ஒளியில் கலந்து சித்தரானார்கள். இவ்வுடம்பில் இறைவனை அடைய வழியாய் இருப்பது வாசி மெய்ப்பொருள் என்ற 2. பாடல் எண் 785. மனையில் ஒன்றாகும் மாதமும் 3 சுனையில் ஒன்றாக தொனித்தன நந்தி வினையற ஓங்கி வெளி செய்து நின்றாள்
தனையுற நின்ற தலைவனுமாமே. மனத்துள் அறிவையும் உணர்வையும் ஒன்றாக்கி செய்யும் இத்தவ யோகத்தில் 3 மாத காலம் இருந்தால் சுழுமுனையில் தோன்றி சோதி ஒளியாக நின்று நாத ஒளியாகி தொனித்து எழுந்திடுவான் எம் குருவான நந்தி எம்பெருமான். அங்கே இரு வினைகளையும் ஒழித்து ஓங்கி நின்ற சோதி ஒளியில் உள்ள வெளியில் சேர்ந்து தவம் செய்து நின்றால் அவனே தன்னையுற்று நின்ற தலைவனுமாவான். இத்தவத்தால் தானே சிவனாவான். பாடல் எண் 786. ஆரும் அறியார் அழைக்கின்ற வன்னியை, ஆரும் அறியார் அழைக்கின்ற வாயுவை, ஆரும் அறியார் அழிகின்ற அப்பொருள், ஆரும் அறியார் அறிவறிந்தேனே. யாரும் அறியார்கள் மண்ணையும் விண்ணையும் அளக்கின்ற வன்னியாகிய அந்த அருட்பெரும் சோதியை, அப்பெரும் மொழியை அளக்கவும் அதிலேயே கலக்கவும் கூடிய வாசியை எவரும் எளிதில் அறியார்கள். எல்லாவற்றையும் அளிக்கும் ஈசனாகிய அப்பரம்பொருள் தன்னிலேயே அழியா பொருளாக அமைந்திருப்பதை யாரும் அறியார்கள். எவராலும் அறிய முடியாத அம்மெய்ப்பொருளை அறியும் அறிவை நான் அவன் அருளாலே அறிந்து பற்றி நின்றேனே. பாடல் எண் 787. அறிவது வாயுவோடைந்தறிவாய, அறிவாவது தானுலகுயிரத்தின், பிரிவு செய்யாவகை பேணியுள் நாடீர், செறிவது நின்று திகழும் அதுவே. வாசியினால் ஐம்புலன் அறிவும் பகுத்தறிவும் 6ஆம் அறிவையும் சிந்தையில் ஒன்றிக் கலந்திருக்க உள்ளத்துள்ளே பரம்பொருளை காண்பதுதான் உண்மையான மெய்யறிவு. உலக உயிர்கள் அனைத்திலும் அறிவாக நின்ற அறிவை அறிவதுதான் 7ஆம் அறிவு. அவ்வறிவை அகத்தில் வைத்து தான் வேறு பரம்பொருள் வேறு என்று பிரித்து பேதப்படுத்தாமல் தானே அதுவாகி வகையாக வாசியை உள் செலுத்தி ஈசனை நாடி நின்று தவம் செய்தால் தெளிந்த அறிவாக நின்று அப்பொருளான சிவமே உயிருடன் கூடி எல்லா பொருளையும் அதுவே காட்டி வைத்து தானும் விளங்கி காட்டுவிக்கும். பாடல் எண் 788. அதுவருளும் அருளானதுலகம், பொதுவருளும் புகழாலக்கு நாளும், மதுவருளும் மலர் மங்கையர் செல்வி, இதுவருள் செய்யும் இறையவனாமே. அதுவாகிய பரம்பொருளின் அருளால் வந்ததே மாயையால் உருவான மருளான இவ்வுலகம். எல்லோர்க்கும் பொதுவாக அமைத்த அம்மெய் பொருளின் அருளால் ஞானம் பெற்று தவயோகம் புரிந்து புகழ் பெற்ற அருளாளருக்கு அது மெய்யறிவை கொடுத்து பேரின்பம் அளிக்கும். சகஸ்ரதலம் எனும் 1000 இதழ் தாமரை மலரில் வீற்றிருக்கும் மங்கையர் செல்வியான பராசக்தி அமிர்தத்தேனை உவந்தளித்து மெய்ஞானத்தை கூட்டி வைப்பார். இந்த அருள் பெற்ற ஞானிகள் அப்பரம்பொருள் வடிவமாகி அவரும் இறைவனாகி சிவமாவார். பாடல் எண் 789. பிறப்பது சூழ்ந்த பெருந்தகை நந்தி, குறிப்பது கூடிய கோல குரம்பை, பலபதியாவது பட்டரும் பாசம், அளபடி செய்வார் ககலும் மதியே. பிறக்கும் இடத்திலேயே சூழ்ந்து நின்று பெருந்தகையான நந்தி எம்பெருமான் குறித்தது போல் அமைந்து வந்ததே இந்த அழகிய உடம்பு. இது இறைவன் விரும்பி இருக்கும் கோயிலாக இருக்கின்றது. அதனை அறிந்து அவனை பற்றி நிற்பார்க்கு உலகப் பற்றுக்களும் ஆசாபாசங்களும் விடுபட்டு போகும். அந்த இறைவனையே நினைந்து காதலாகி கண்ணீர் விட்டு அழுதப்படி தவம் செய்வார்களுக்கு மாயை அகன்று அறிவு பேரறிவாக விளக்கமுறும். பாடல் எண் 790. 16. வாரசரம். வெள்ளி வெண் திங்கள் விளங்கும் புதனிடம், ஒள்ளிய மந்தன் இரவி செவ்வாய் வளம், வள்ளிய பொன்னே வளரும் பிறையிடம், தெள்ளிய தேய்பிறை தான் வளமாமே.
வெள்ளி, திங்கள், புதன் கிழமைகளில் இடக்கலை வழியாகவும், மற்ற சனி, ஞாயிறு, செவ்வாய்க்கிழமைகளில் பிங்கலை வழியாகவும், வரும் வியாழக்கிழமையில் வளர்ப்பிறையில் இடக்கலையிலும், குறையும் தேய்ப்பிறையில் பிங்கலையிலும் முறையாக சுவாசத்தை இடப்பக்கமும் வலப்பக்கமும் இயக்குவதே பிராணாயாமமாகும். இவ்வாறு உடலில் பிராணன் இவ்வண்ணமாக இந்த நாடியின் மூலம் இயங்குவதை அறிய வேண்டும். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.